சங்கீதா பேசி வாங்கிட்டே இல்லையா? இல்ல 2 பழம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 2 பழமா? ஆமா. ஒரு வழியா ஊஞ்சல் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வராரு. சங்கீதா கொட்டா ஒஞ்சுன்னு ஊந்துரும். இவ்வளோ பழம் இருக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பண்ருட்டி பலாப்பழ மண்டி. ஜெர்ஷிதாக்கு வாங்கி வந்த ஊஞ்சல்ல இவரு ஜாலியா ஆடிட்டு இருக்கிறாரு பாரா. அப்புறம் ஒரு கூட நிறைய மிளகா பழம் பறிச்சாச்சு. ஃபுல்லா ஆயிடுச்சு பாத்தியா? 4 கிலோ 50 ரூபான்னு விக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஊர்ல. ஆமா. இந்த நாங்க வந்து ஒரு முழு பழத்தையே 100 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். 100 ரூபாய் தான். ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பண்ருட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். பலாப்பழம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு. இந்த வருஷத்துல இன்னும் ஒரு டைம் கூட பண்ருட்டி போவே இல்ல. போன வருஷம் வந்து 2-3 தடவை போயிட்டு வாங்கினோம். ஆமா. இந்த தடவை ஒரு பலாப்பழம் கூட இன்னும் பண்ருட்டி பக்கம் போய் வாங்கல. இன்னைக்கு பண்ருட்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம். நேரம் அந்த தோட்டத்துக்கு வந்து போவோம். ஒரு லாஸ்ட் டைம் வாங்கணும் இல்லையா? அந்த தோட்டத்துல போய் வாங்க முடிஞ்சா வாங்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே ரோட்லயே நிறைய வச்சிருப்பாங்க. பண்ருட்டி போனா பலாப்பழத்துக்கு பஞ்சமா, எங்க வேணாலும் வாங்கிட்டு வரலாம். ஆமா. இன்னும் கொஞ்சம் விலை கம்மியா வாங்கணும்னா தோப்புக்கு போய் வாங்கலாம். ஆமா. விலை கம்மியா இல்ல, நல்ல பழமா ஒரு மரம் பார்த்து வச்சிருக்கோம். அந்த மரத்துல போயிட்டு அழகா வாங்கிட்டு வந்துடலாம். அது இருக்கணும். நம்ம சீசன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நீ நானும் மட்டும் போய் வரலாம். ஓகேவா? ஓகே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ருட்டி வந்தாச்சு. எப்பயுமே காலையில 8 மணிக்கெல்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். 7-8 மணிக்கெல்லாம். இப்போ 9 மணி ஆயிடுச்சு. பழம் இருக்குமா நான் தெரியல பேபி. பழத்துக்குலாம் பஞ்சம் கிடையாது. அங்க பாரு ரோட்லயே வச்சுக்கிறாங்க பாரு. ஆமா. எல்லாரும் பர்சன்ட் விற்பாங்க. அது பாரு பாத்தியா? அது பாரு இந்த விக்கிறாங்க பாரு. போறவங்க ஃபுல்லா வண்டியில பழம் 4-5 பழம் ஏத்தின்னு போறாங்க பேபி. எல்லாரும் பண்ருட்டி வந்தா பலாப்பழம் வாங்காம யாரும் போக மாட்டாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பண்ருட்டி. அங்க பாரு பண்ருட்டி. அந்த இது மேலே வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழமும் முந்திரியும் போட்டிருக்காங்க. அம்மா முந்திரி வாங்கிட்டு வர சொன்னாங்க. முந்திரியும் வாங்கிட்டு போலாம். ஓகே. இங்கதான் அப்பா கூட்டின்னு வந்தா வாங்குவாரு. அப்பா கூட்டம் வரலன்ட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போலாம், நேரா தோப்புக்கு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பலாப்பழம் மண்டி இருக்கிற இடம். செம பழம் இருக்குது பேபி. எப்பா இவ்வளவு பழம் இருக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பண்ருட்டி பலாப்பழ மண்டி. எவ்வளவு பழம் வச்சிருக்காங்க பாரு. இங்கே நீங்க வாங்கிக்கலாமா பேபி? எல்லா மண்டிலையும் பழம் ஃபுல்லா இருக்கு பேபி. இங்க பாரு, எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணிடுவாங்க சங்கீதா. ஆமா. இந்த டைம் நிறைய இருக்குல்ல. நிறைய இருக்கு. ஆமா. வா வா ஏத்துறாங்க பாரு வெளியூருக்கு லாரியில. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க போன டைம் இங்க தான் வந்து ஒரு தோப்புலயே பலாப்பழம் வாங்கினோம். இன்னைக்கும் நேரம் அங்கதான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா பழமே இல்லைன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டாங்களா நான் தெரியல. போய் சும்மா கேட்டு போலாம். எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டுக்கிறாங்க சங்கீதா. ரொம்ப லேட்டா வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். புரியுதா? சீசனே முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே முன்னாடியே வந்து பலாப்பழம் வாங்கிட்டு போவோம். இந்த தடவை கொஞ்சம் லேட்டா வந்திருக்கோம். போய் கேட்கலாம். போய் கேட்டோம். அப்ப நான் இங்க இருக்க நாய்க்கு இருக்கு. நாயெல்லாம் இருக்காதுவா? பலாக்காயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பட் ஆனா இந்த தோப்பு வந்து குத்தகைக்கு விட்டுட்டாங்களா. டைரக்டா குத்தகை விட்டுக்கிறாங்க. லாஸ்ட் அவங்களே வச்சிருந்தாங்க. நாங்க போகும்போது கொடுத்தாங்க. ஸோ இப்போ பலாக்கா வந்து பறிச்சுட்டு இருக்காங்க. மீதி இருக்கிறதெல்லாம் குத்தகைக்கு, அவங்க குத்தகைக்காரங்க தான் இருப்பாங்களாம். ஸோ அதனால இங்க இல்ல. நம்ம போயிட்டு மண்டியிலே வாங்கிட்டு போலாம். ஓகே. ஓகே. நிறைய பழம் வாங்க தேவை. சும்மா ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி மட்டும் வாங்கிட்டு போலாம். ஏன்னா இவங்க கிட்ட காயா இருக்கும். 4-5 காய் வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். அங்க மண்டியெல்லாம் எங்களுக்கு வாங்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அது வாங்கினா வேஸ்டா. ஆமா. நல்லா வாங்க தெரியணும். 50 ரூபாய் காய் வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய் கொடுத்து கூட வாங்குவாங்க நிறைய பேர். நம்ம கிட்ட அதே 50 ரூபாய் காய் 150 ரூபாய் 200 ரூபாய் சொல்லி கூட கொடுப்பாங்க. ஸோ நமக்கு தெரியல அது எப்படி வாங்குறதுன்னு. எங்க அப்பா கூட்டம் அதுக்கு தான் வரல. அவர் வேற போயிடுச்சு. பண்ருட்டிக்கு வந்தது ஒரு காய் வாங்கிட்டு போவோம். இந்த சைடு போனா நிறைய தோப்புலாம் இருக்கும் பேபி. ஏன்னா இருக்கும் தான். நமக்கு தருவாங்களா அதான் தெரியல. தோப்புலாம் வேணா நிறைய பலா தோப்பு இருக்கு. ஆனா தருவாங்களா என்னன்னு தெரியல. சங்கீதா வேடிக்கை பாக்குற வண்டிக்கு வந்திருக்க பலாப்பழம் வாங்கலான்னு. அதான் என்ன மாதிரி பழம் வாங்கலாம்னு பாத்துட்டு இருக்க. யோசிச்சுட்டு எல்லாரும் நிறுத்தி வாங்கிட்டு போறாங்க. போய் வாங்கலாம் சார். அட்லீஸ்ட் ஒரு 2 பழமாவது வாங்கலாம். வா. ஓகே. என்ன சங்கீதா பேசி வாங்கிட்டே இல்லையா? இல்ல 2 பழம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 2 பழமா? ஆமா. ஓகே. இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணு, ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணு. சரி. வேற பழம் பார்க்கலாம். நம்ம இங்க வாங்கிட்டு அப்புறம் போகும்போது அதை பார்த்துட்டே போலாம். ஓகே. ஏன்னா இங்கெல்லாம் இருக்கு பழம். கேட்டு பார்க்கலாம். நிறைய பலாப்பழம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 பலாப்பழம் குட்டி குட்டியா வாங்கிட்டோம். 200 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழம் ரெண்டும். இன்னும் அப்படியே வண்டி எடுத்துட்டு போனா வேற இடத்துல வாங்கலாம். அந்த வண்டியில குட்டி பழத்தே 200 ரூபாய் சொன்னாங்க ஒரே பழத்து. ஆமா. 2 பழமும் வாங்கியிருக்கோம்.
பழம் சாப்பிடவும் கொடுக்குறாங்க, பட் ஆனா அதை பார்த்து டேஸ்ட் வந்து தெரியல கண்டுபிடிக்க தெரியல. ஆமா, ஃபுல்லாவே பழம் இவங்கெல்லாம் பாருங்க. சூப்பரா முந்திரி தோப்பு பலாத்தோப்பு ஃபுல்லாவே இருக்கு. முந்திரி பழம் இருக்கு சரிங்களா? ஆமா, நம்ம ஆயா வீட்டுக்கு போவே இல்லை இந்த தடவை முந்திரி பழம் பறிக்கிறதுக்கு. போயிருந்தா பழம் எடுத்துன்னு வந்திருக்கலாம்ல. ஆமா, பச்சை முந்திரிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம். அந்த டைம் போவே இல்லை. போலாம், டைம் இருந்தா ஓகேவா? ஆயிட்டு போவோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பழம் சூப்பரா இருக்கு. முந்திரி பழம் பலாத்தோப்பு ரெண்டும் ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் ரெண்டும் ஒன்னா தான் வச்சிருக்காங்க. ஆமா, காயெல்லாம் இருக்கு, ஆனா ஆள் தான் இருக்க மாட்டாங்க. பயமா இருக்கு உள்ள போகுது, நாய் இருக்குமோன்னு சொல்லிட்டு. நாய் தான் வச்சிருப்பாங்க. நம்ம மட்டும் உள்ள போறோம்னா அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு. நாங்க பழம்லாம் வாங்கிட்டோம், வீட்டுக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு காட்டுறோம். ஓகே பேபி, என்ன பேபி? இந்த கடையில நிறைய சேர் இருக்கு, அங்க போய் வாங்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில நிறைய ஊஞ்சல் வச்சிருக்காங்க. பிரம்பு தானே அது? ஆமா, பிரம்பு கடை. போய் பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு ஊஞ்சல் வாங்குறோம். ஓகே சரி சங்கீதா, நிறைய டிசைன்ல வச்சிருக்காங்க இங்க ஊஞ்சல். கலர் அடிக்காம நல்லா நீட்டா இருக்கு பாத்தியா? கலர் அடிக்கல. இது 5500 ரூபாயா? டிசைனுக்கு ஏத்த மாதிரி. போய் உள்ள போய் கேள்ப்போ விலை. நிறைய மாடல் வச்சிருக்காங்க, நம்ம கேட்கறது கேட்போம். இந்த சேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் பண்ணிருக்கோம். சூப்பரா இருக்கு, எல்லாமே எங்க அம்மா டிசைன் நிறைய டிசைன்ல இருக்கு சேர். இது வந்து 7000 ரூபாய், 7500, 3000, 4000 எல்லாமே இருக்கு. கம்பியோட வாங்கிக்கலாம். அங்க ஃபேன் இது தானே போட்டுருக்காது, இது மாட்ட முடியுமா? ஏன் மாட்ட முடியாது? மாட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா ஊஞ்சல் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வர்றாரு. பலாப்பழம் வாங்க வந்த இடத்த இங்க பாருங்க, ஊஞ்சல் வாங்கிட்டோம். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சாஞ்சு ஆடுறதுக்கு சூப்பரா இருந்ததுல. நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க, ஆனா இதுதான் சாயத்துக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்புறம் இங்க பாரு ஒரு கூடை, அழகா டைனிங் டேபிள்ல ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கலாம். அப்படின்னா மாடு தோட்டத்துல காய்கறி பைக்கு போறல, அங்க போய் எடுத்துக்கலாம் அழகா. ஓகே போலாமா? நாங்க சேர்லாம் வாங்கிட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஜஷுதாக்கு சர்ப்ரைஸா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் பண்றான்னு. ஊஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஊஞ்சல் கட்டி கொடுன்னு சொல்லி அவ தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டாலே. அதுக்காக தான் புடவைல கட்டி இருந்தோம். புடவை வந்து பாத்தீங்கன்னா பிச்சுக்கிச்சு. சோ இதை போயிட்டு காட்டுவோம். ஜஷிதா என்ன பண்றான்னு பாக்குமா? ஜஷிதாக்கு ஒரே ஜாலியாயிடும். ஜஷிதாக்கு ஜாலியா இருக்கும் இல்லையா? எனக்குமே ஜாலியா இருக்குது. அன்னைக்கு நான் தான் உட்காந்து புடவை கிழிஞ்சிடுச்சா, கொஞ்சம் அதுக்கப்புறம் கஷ்டமா இருந்தது. இப்ப நான் தாளாரமா உட்காரல இல்ல, ஜாலியா இருக்கும். பலாப்பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு ஆள் கூட காணோம் பலாப்பழம் வாங்குறதுக்கு. பலாப்பழம் வாங்கிட்டு வந்துருக்கோம் நாங்க. ஏய் யாரு? என்னடா இது? ஏய் ஜெசிதா பண்ணு. அப்பா அம்மா. இவரு எப்பயுமே அம்மா சொல்ல மாட்டாரு, அப்பா சொல்ல மாட்டாரு. அப்பா அம்மா. மேக்கப்லாம் போட்டு பூலாம் வச்சிருக்காங்க உங்களுக்கு. பூ வச்சிருக்காரு. நெய் பாலிஷ்லாம் வச்சிருக்காரு. சூப்பரா இருக்கேமா? கால்ல பாரு. இது மாதிரி கிறுக்கி வைப்பா போட்டு தீக்கிட்ட. ஏய் வைக்க தெரியாம அப்படிதான் வச்சு விட்டுறாங்க. கையில அப்படிதான் வச்சுக்கிற நீ. நல்லாதான் இருக்கு. பலாப்பழம் வாங்கி வந்து ஜெசிதா பலாப்பழம் பார்க்கலாம் வா. ஜெசிதாக்கு சர்ப்ரைஸ். ஜெசிதாக்கு என்ன வாங்கி வந்துக்கிறீங்க? சர்ப்ரைஸ். ஊஞ்சல் ஊஞ்சல் சூப்பர். ஆமா பத்தியா, அவனுக்கு ஊஞ்சல் வாங்கிட்டேன். பாண்டியில இருக்குது, இம்மா தூரமா எத்தமா வைங்க. ஏன் கார்ல வச்சு தானே எத்தமா போறா? ஜெஸ்ட் அங்க பாரு. ஊஞ்சல பார்த்ததை விட ஜெஸ்ட் பலாப்பழம் பார்த்தது ரொம்ப ஹாப்பி போலியப்பா. என்னம்மா பலாப்பழம் நல்லா இருக்குதாம்மா? இது வந்து காய்கறி எல்லாம் பறிச்சு வைக்கிறது. மாடி தோட்டத்துக்கு போனா காய்கறி பறிக்கல, அதுக்காக வாங்கணும். அப்படி எல்லாம் டைனிங் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா பழம்லாம் வச்சு சாப்பிடறதுக்கு வைக்கிறது. சூப்பரா பெரம்பு பெரம்பு கூட. அங்க பாரு ஊஞ்சல் வாங்கலாம். என்ன ஜெசிதா? இங்க பாரு ஊஞ்சல் கட்ட போறேன் பாப்பாக்கு. மாட்டு கொட்டாயில ஊஞ்சல் கட்ட போறேன். இப்போ உடனே ஊஞ்சல் கட்டணுமா? ஊர்ல போய் விளையாடலாம்ல.
இப்போ வேணும். இப்போ வேணும். இப்போ வேணுமா வீட்டுல போய் கட்டலாமா? இங்க கொஞ்ச நேரம் போட்டு விளையாடிட்டு அப்புறம் வீட்டுல போய் போட்டுக்க வேண்டியதான். சரி இப்போ வேணும். ஜெசிதா ஊஞ்சல் ஆடணும். தரை வரைக்கும் வந்துடுச்சு. மாட்டு கொட்டாயில ஊஞ்சலா ஜெசிதாங்க? ஜாலியா ஆட வேண்டியதான். முட்டாது. நம்ம உட்காந்தா முட்டும். ஜெசிதா கரெக்டா இருக்கும். ஜெசிதா ஜாலியா இருக்குதாப்பா? எட்டாதான். நல்லா இருக்காமா ஊஞ்சல? சூப்பரா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். செயினோட வாங்கி வந்துட்டோம். செயின் ரொம்ப நீட்டா இருக்கு. செயின் தான் ரொம்ப நீட்டா இருக்குது. ஆமா. சோ 2 கொக்கி மட்டும் கழட்டிட்டா கரெக்டா இருக்கும். 2-3 கொக்கி கழட்டிட்டு போட்டு பார்த்துட்டு கழட்டுமா. அதான் போட்டு பார்த்துட்டு அங்க திட்டமா இருக்கும். அங்க நல்லா பண்ண வச்சிருவாங்க. சரி. இவர் மகன் பத்தி எனக்கு எவ்வளவு அழகா ஆட்டி விடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஊஞ்சல் கட்டிட்டு ஜஷிதா உட்காரன்னு பார்த்தா ஜஷிதா ஆட்டை விட்டுட்டு இவரு உட்காந்துக்கிறாரு. அவ்வளவுதான் ஆட்டுறா. அம்மா உட்காந்து ஆட்டு ஜாலியா தானே வருது. ஜாலியா இருக்கா பாத்துக்க. சூப்பரா இருக்கு. மாட்டு கொட்டாயில ஊஞ்சல் கட்டி விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நிழலா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குது. சரிதா கொட்டா ஒஞ்சுன்னு ஊந்துரும். வெயிட் தாங்க ஒஞ்சிக்கும். கொட்டை ஒஞ்சிக்கும். ஏந்துரு ஏனுக்கு அம்மாவா ஏந்துக்கு. உடையடி டைட்டா புடிச்சு ஆட்டுவியா? சரி எனக்கு சொல்லி தராரு. டைட்டா புடிச்சுக்கணுமா நீ? சரிவா. பலாப்பழம் ஒண்ணு வந்து நல்லா பழுத்து இருக்குல்ல, அது கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எல்லாம் சாப்பிடலாம். ஓகே ஓகே. ஊருக்குலாம் எடுத்துட்டு போறதுக்காக நிறைய பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம். 2 இங்க வச்சுட்டு ஒன்னு இப்ப சாப்பிட்டு ஒன்னு வச்சுட்டு மீதி 2 எடுத்துட்டு போகலாம். ஓகேவா? ஓகே. ஆட்டி விடுறாரு அவரு. நீ விளையாடுமா. சரி நீ ஆடு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு வாங்கணும். நாங்க நிறைய போயிட்டு ரேட்டு கேட்டோம். அங்கெல்லாம் 3500 ரூபாய் பெருசா இருந்துச்சு. ஆனா இதான் உட்காரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா சாஞ்சி உட்கார சூப்பரா இருந்தது. ஆமா அதனால இதே வாங்கிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா 2 பெரம்பு இருக்குல்ல, 2 பெரம்பு 3 பெரம்பு 4 பெரம்புன்னு போட்டு வச்சிருக்காங்க. அந்த பெரம்பு ஏற வந்து பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா இருந்துச்சு. ஸோ இது ரேட்டுமே கொஞ்சம் கம்மியா இருக்கு. மொட்டை மாடியில் தானே போட போறோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மியா இருந்தா அதனால இது வாங்கிட்டோம். இது வந்து ஒரு 750. 2 சேர்த்து 3000 ரூபாய்க்கு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்கலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கூண்டு மாதிரி இருந்ததுல அது நல்லா அழகா இருந்தது. அதெல்லாம் 7500 ரூபாய் 7000 ரூபாய். சரி இதுவே போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நம்ம ஃபியூச்சர்ல வேணா வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ பலாப்பழம் வெட்டலாம். தள்ளி விட மாட்டிட்டாங்க. நான் ஒன்ன தள்ளி விட்டேன்ல, நீ அதே மாதிரி என்ன தள்ளி விடணும். மாட்டு கொட்டாயில ஊஞ்சல் விளையாடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா. சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊஞ்சலே விளையாடல. எங்க ஆயா விட்டு புள்ளையா மாட்டுல விளையாடணும். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊஞ்சல. இவர் வந்து அவங்க ஆயா விட்டு மாட்டு கொட்டையில விளையாடுறாரு. விளையாட்டம் ஜாலியா இருக்குதாமா? இந்த 2 பழம் வந்து பாத்தீங்கன்னா மண்டியில வாங்கணும். மீதி 2 பழம் வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு நாங்க போனோமா, பலாப்பழம் தோப்புக்கு போகும்போது ஒருத்தங்க பறிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. அப்படியே அங்க தோப்புக்கிட்டே அப்படியே வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ண கையில என்ன தடைக்கிறேன். ரிஷிதா பலாப்பழம் வெட்டுறோம் நாங்க. பழம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் பீஸ் போட்டு தான் கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்து தான் வாங்கணும். இருந்தாலும் அதெல்லாம் சொல்ல முடியாது பண்ருட்டில. சொல்ல ஆனா பெருசா நீட்டிட்டு போகும் பழம். சொல அப்படியே நீட்டா பெருசா இருக்கு. வாவ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிஸ்டா நல்லா இருக்கா சொல்லு. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கு. அம்மா வந்தாதான் டேஸ்ட் கரெக்டா சொல்லுவாரு. ஏன்னா அவங்கதான் வந்து பலாக்கண்டு குடிக்கிற ஆளு. நீ சாப்பிட்டு பாரு. பாதி மட்டும் அரைஞ்சிருப்பா, பாதி வச்சிரு. சூப்பரா பலாப்பழம் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பண்ருட்டி போய் பலாப்பழம் வாங்கிட்டு வராது. அந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்பேக்ஷனே ஆகவே இல்லை. பண்ருட்டி போலேன்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு வழியா இன்னைக்கு வந்து பண்ருட்டி போயிட்டு பலாப்பழம் வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான், சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே தான் சொல்ல. நல்லா இருக்கு.
அம்மா உங்க அம்மா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குமா இந்த பாரு எப்படி இருக்கு சொல்ல நல்ல பெரிய பெரிய சொல்ல இந்தம்மா இனிப்பு எப்படி இருக்குல்ல நல்லா இருக்கா ஒரு சொலையும் போறான் நல்லா பெரிய பெரிய சொலையா இருக்குல்ல இந்த வாட்டி எப்படி இருக்கு போறான் 3 பழம் 4 கிலோக்கு நிக்கும் போல இதெல்லாம் இந்த பழம் பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கு இந்தம்மா ஜர்ஷிதா கேக்குறாரு எனக்கு கூட நான் வந்து பல்லுகளுக்கு போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அலைனர் போட்டுருக்கிறதுனால ஒண்ணு கூட சாப்பிடல கழட்டி வச்சு வரேன் இப்ப புதுசா மறுபடியும் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் அலைனர் போட்டிருக்கும் போது சொல்லியிருந்தேன் அலைனர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரீட்டைனர் போட்டுட்டு இருக்கேன் ஆனா எனக்கு சாட்டிஸ்பேக்ஷனே இல்ல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அட்டாச்மெண்ட் வச்சு இங்க பாருங்க ரப்பர் எல்லாம் போட்டிருக்காங்க அத பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு ரெண்டு சைடு ரப்பர் போட்டிருக்காங்க ஆமா இங்க பாருங்க அந்த பல்லு வந்து கீழே தாடியும் மேல தாடியும் வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் வேற மாதிரி இருக்கு நமக்கு பைட் வந்து சரியா இல்ல நம்ம கடிச்சு சாப்பிடுறதுக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் பட்டன்ஸ் வந்து செட் பண்ணிருக்காங்க கடவா பல்லு வந்து பட்டன்ஸ் வந்து பிக்ஸ் பண்ணி அதுக்கு ரப்பர் பேண்ட் போட்டுருக்காங்க கீழ் பல்லும் மேல் பல்லும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம் அப்படியே ஒன்னா இருக்கிறதுக்காக ரப்பர் பேண்ட் போட்டிருக்காங்க அதுதான் இப்ப போட்டிருக்கேன் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எல்லாமே நான் சாப்பிடாத பேபிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் பேக் எல்லாம் குடுக்கறதே அது மட்டும் இல்லாம நீ பேசும்போது ரப்பர் பேண்ட் 2 பக்கம் தெரியும் அது தெரியாம இருக்குதான் நானும் மூடி பேசுறேன் ஆனா நம்ம ட்ரீட்மெண்ட் தானே போறோம் அதனால பிரச்சனை கிடையாது இப்படி இருந்தாலும் நம்ம பேசுறோம் இல்லையா கண்டிப்பா தெரியும் யாரெல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சோ அதனாலே பேசும்போது செல்ஃபில பேசினா நல்லாவே தெரியுது அதனாலே வாய் அப்பப்போ மூடி பேசுறது வித்தியாசமா இருக்கு எனக்கே நம்ம கழட்டி வச்சுட்டு சாப்பிடும் போது அந்த ரப்பர் பேண்ட் எல்லாம் கழட்டிட்டு நம்ம அலைனரும் கழட்டி வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போட்டுணும் கம்பல்சரி அந்த என்னோட பைட் வந்து சரி பண்றதுக்கும் பல்லு வந்து இன்னும் உள்ள போகுது முன் பல்லு உள்ள போறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அலைனர் செட் போட்டுருக்கேன் இது ஒரு 10 செட்டு மறுபடியும் வருது பேபி ஓகே பழம் சாப்பிட்டு உட்காந்துட்டியா நல்லா இருக்கா 4 சொல்ல போட்டாலே 1/4 கிலோ வந்துரும் உங்களுக்கு 1/4 கிலோ 50 ரூபான்னு விக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஊர்ல இந்த நாங்க வந்து ஒரு முழு பழத்தையே 100 ரூபாய்க்கு தான் வாங்கணும் 100 ரூபாய்க்கு தான் ஆமா இது 100 ரூபாய்க்கு வாங்கணும் இந்த பழம் 100 ரூபாய்க்கு வாங்கணும் சூப்பரா இருக்கு அவர் நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு கூட்டும் போய் கொடுத்தாரு நல்லா இருக்கு அதான் இன்னொரு கல்ல வாங்கணும் பாத்தியா இந்த சின்ன இதை விட சின்ன பழத்தை 230 ரூபாய் சொன்னாரு அவரு போனவன 230 ரூபாய் சொன்னாங்க இதை விட சின்னதா தான் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்ச சப்ஸ்கிரைபர்ன்றதுனால நமக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காரு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் சூப்பரா வந்து பார்த்தோன்னா பாதி எடுத்து வச்சு நாளைக்கு சாப்பிடணும் நல்லா பழுத்துதுன்னா இன்னுமே நல்லா இருக்கும்ல என்ன பண்ற பாஞ்சாலியே ஃப்ரெண்ட்ஸ் ஜெர்ஷிதாக்கு வாங்கி வந்த ஊஞ்சல்ல இவர் ஜாலியா ஆடிட்டு இருக்கிறாரு பாரா ஆமா நல்லா இதா ஃப்ரெண்ட்ஸ் அப்பா மட்டும்தான் இந்த ஊஞ்சல்ல உட்காரலையே பேபி வந்து ஆடிங்க வந்தாரு நான் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் விளாடுனேன் இப்ப அம்மாவுமே வந்து ஊஞ்சல் விளாட்டாங்க நல்லாதான் இருக்குதுல்ல ஜாலியா வாங்கி நாங்க மொட்டை மாடியில் போடுவோம் வா எங்க வீட்டுக்கு மொட்டை மாடியில் விளையாடுறதுக்கு ஓகே தூங்கி கிடப்பியா தொட்டில் மாதிரி இது தொட்டிலாம் கூட வச்சிருந்தாங்க சூப்பரா அந்த இடத்த குழந்தைக்கு சின்ன தொட்டில் எல்லாமே இருந்தது சேரு கூடை கோயிலுக்கு எடுத்து போற பூ கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்த உடனே தோட்டத்தெல்லாம் போய் சுற்றி பார்த்தேன் மிளகா பழம் நிறைய பழுத்து இருக்கு சரி சும்மா இருக்குமா போய் மிளகா பழம்லாம் பறிக்கலாம்னு சொல்லிட்டு கூடை எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் இந்த கூடையில் தான் இன்னைக்கு அறுவடை பண்ணி வைக்க போறேன் பேபி ஓகே காலையில போய் 2 தக்காளி பழம் பறிச்சு வந்துட்டேன் நல்லா பெருசா இருந்ததா பறிச்சு வந்துட்டேன் இப்போ போய் மிளகா பழம் மட்டும் பறிக்கலாம் ஓகேவா வாங்க மிளகா பழம் பறிக்கலாம் நிறைய தான் இருக்கு சங்கீதா நல்லா பழுத்து இருக்கு சூப்பரா நானே 2 நாளா நம்ம மாடி தோட்டத்துல மிளகா பழம் பறிக்கவே இல்லை பழுக்கட்டும் பழுத்த பிறகு மொத்தமா பறிச்சுக்கலாம் சங்கீதா இங்க பாருங்க நல்ல செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு சங்கீதா சூப்பரா இருக்குல்ல இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் எவ்வளவு கலர் சூப்பரா இருக்கு ரெட்டா இருக்குது நம்ம ஒரு டைம் பறிச்சுட்டு போனோம்ல ஆமா அதுக்கப்புறம் அம்மா ஒரு டைம் பறிச்சாங்களாம் மொட்டை மாடியில காயுது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இந்த கொஞ்சம் இடம் தான் ஆனா மிளகா மட்டும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வருஷம் முழுக்க ஆமா சூப்பரா வா நல்லா கலர்ஃபுல்லா இருக்குல்ல சூப்பரா இருக்கு சங்கீதா கூட நல்லா இருக்குப்பா பறிச்சு வைக்கிறதுக்கு அறுவடை பண்றதுக்கு ஒரு கூடை வாங்கிட்டேன் ஆமா சரி முக்கியமா அறுவடை பண்ண வந்திருக்கேன் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செடியில இப்படி பழுத்துருக்குங்க இந்த செடியில பாருங்க சங்கீதா நல்லா கோவப்பழம் மாதிரி இது ஒன்றும்
ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கு பாத்தி. ஸ்ட்ராபெரியா? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க சூப்பரா ஒரு கூட நிறைய மிளகாய் பழம் பறிச்சாச்சு. ஃபுல்லா ஆயிடுச்சு பாத்தியா? கூட வழிய பறிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க எவ்வளவு மழை இருக்குன்னு. பச்சை மிளகாய் பறிச்சு. தக்காளி பழமும் செம்பழம்லாம் இருக்கு. நம்ம ஊருக்கு போகும்போது பறிச்சுட்டு போலாம். ஆமா. ஏன்னா வீட்லயே அப்பா அம்மா வந்து 3 கிலோ கிட்ட வீட்லயே ஃப்ரிட்ஜ்ல பறிச்சு வச்சிருக்காங்க. இப்ப பறிச்சா வேஸ்டா தான் போவோம். போகும்போது பறிச்சுக்கலாம். போகும்போது தக்காளி பழம் என்ன பறிச்சுட்டு போலாம். ஓகே. எல்லாம் அந்த கொடி வரும், அந்த வேலி ஃபுல்லா ஏறி இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு வந்து பண்ருட்டி போய் பலாப்பழம்லாம் வாங்கிட்டு வந்து முக்கியமா ஊஞ்சல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நீ வேற லெவலா அறுவடையும் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.